செங்கல்பட்டில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. பி தி பாஸ். இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவத்தின் மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு பெரிய செட்டி தெருவில் கடை திதிக்ஷா மொபைல்ஸ் எனும் செல்போன் கடை நடத்தி வருபவர் தினேஷ். இவர் நேற்று இரவு வழக்கம் போல தனது கடையை மூடிவிட்டு அவரது வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவரது கடையின் பூட்டை உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட அங்க அருகே இருந்தவர்கள் தினேஷுக்கு தகவல் தெரிவிப்படுத்தினர். தகவல் அறிந்து அங்கு வந்த தினேஷ் தன்னுடைய கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த செல்போன்கள், செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போயிருந்தது. இதே போல இவரது கடையின் பக்கத்து கடையான களஞ்சியம் துணிக்கடை, அதே போல சோபிகா துணிக்கடை ஆகிய 3 கடைகள்ல அடுத்தடுத்து இந்த கொள்ளை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த இந்த உரிமையாளர்கள் செங்கல்பட்டு நகர போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தினர். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இந்த கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். மொத்தமாக இந்த அடுத்தடுத்த 3 கடைகளில் செல்போன்கள், செல்போன் உதிரி பாகங்கள், துணிகள் மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கம் என கொள்ளை போயிருக்கிறது. தொடர்ந்து தனிப்படை அமைத்து இந்த கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதாவது நேற்று முன்தினம் செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் பகுதியில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவும் இதே போல இந்த கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. நேற்று வந்த 3 இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்தபடியும் அதே போல கைகளில் கையுறை அணிந்தபடியும் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலீசார் தனிப்படை அமைத்து இந்த கொள்ளையர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளை முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்த கொள்ளையர்கள் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது இப்பகுதி மக்களை ஒரு பெரும் அச்சத்தில் ஆழ்த்திருக்கிறது. தொடர்ந்து இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.